அலெக்சாண்டரின் மரணமும் வாழ்க்கை பாடமும். இந்த கதை ஒரு தனி மனிதனை பற்றியதோ ஒரு அரசனின் வெற்றியை பற்றியதோ மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மின்னும் மாயையில் தொலைந்து போகும் ஒவ்வொரு மனிதனையும் பற்றியது. பேராசையின் இருண்ட பள்ளத்தாக்குகளிலிருந்து உண்மையின் ஒளிமயமான சிகரத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் இது. பச்சை பசையிலென்ற மலைகளுக்கும் தெளிந்த நீரோடைகளுக்கும் மத்தியில் அமைதி தழவும் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அங்கே ஜாக் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஜாக் சுறுசுறுப்புக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் போனவன். அவனுடைய கைகளிலும் நிலத்திலும் செல்வம் கொட்டியது. ஆனால் அவனுடைய இதயத்துக்குள் ஒரு கொடிய விஷம் இருந்தது. அதுதான் திருப்தியற்ற பேராசை. அவனுக்கு வீடு இருந்தது, நிலம் இருந்தது, கால்நடைகள் இருந்தன, கிராமத்தில் மரியாதையும் இருந்தது. ஆனாலும் அவனுடைய மனம் எப்போதும் ஏதோ ஒன்று குறைவு என்று எண்ணித் தவித்தது. அவன் மற்றவர்களின் பெரிய பண்ணைகளை பார்த்தபோது பொறாமை தீயில் எரிந்தான். அண்டை வீட்டாரின் மகிழ்ச்சியை கண்டபோது அவனுடைய சொந்த மகிழ்ச்சி வற்றிப்போனது. அவனுடைய மனம் திரும்பத் திரும்ப இன்னும் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும் என்று ஒரு போதும் அடங்காத குரலில் ஒலித்தது. ஒரு நாள் ஜாக் கிராமத்தின் மையத்தில் நின்று சற்றும் கூச்சமின்றி, எனக்கு சொந்தமில்லாத இந்த சொத்துக்கள், இந்த சாம்ராஜ்யங்கள், இவை அனைத்தும் ஒரு நாள் என்னிடம் வந்து சேரும். நான் இந்த உலகின் மிகப்பெரிய தனக்காரனாவேன் என்று சத்தமிட்டான். மக்கள் அவன் கனவை பார்த்து சிரித்தனர். ஆனால் அங்கு அமைதியாக அமர்ந்திருந்த சார் மேத்யூ என்ற வயதான ஞானி மட்டும் அவனை ஆழ்ந்து நோக்கினார். சார் மேத்யூவின் கண்கள் ஞானம் நிறைந்ததாகவும் அன்பாகவும் இருந்தன. அவர் மெதுவாக, மகனே, என்னுடன் வந்து அமரு. நீ ஆசைப்படும் எல்லாவற்றையும் பெற்ற ஒரு மனிதனைப் பற்றிய கதையை நான் உனக்கு சொல்கிறேன். அவனுடைய வெற்றியில் என்ன இருந்தது, முடிவில் என்ன மிஞ்சியது என்பதை நீ அறிய வேண்டும் என்று அமைதியான குரலில் கூறினார். ஜாக்கின் மனதில் சிறு ஆர்வம் தோன்றியது. அவன் ஞானியின் அருகே அமர்ந்தான். இதுதான் அலெக்சாண்டர் த கிரேட் என்ற உலகை வென்ற மாவீரனின் கதை என்று சார் மேத்யூ தொடங்கினார். அலெக்சாண்டரின் காலடியில் பாதி உலகம் கிடந்தது. கிரேட்டத்திலிருந்து இந்தியா வரை அவர் கால் வைத்த இடமெல்லாம் அவரது ஆட்சி. அவரது கருவூரங்களில் தங்கம் குவியல்கள் போல குவிந்தது. அவர் ஒரு மனிதனாக அடையக்கூடிய அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்தார். ஆனால் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்தபோது அதிகாரமும் புகழும் தற்காலிகமானவை என்பதை அவர் உணர்ந்தார். உலகின் புகழ்பெற்ற நகரமான பாபிலோனில் அலெக்சாண்டர் நோய்வாய்ப்பட்டார். உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள் அவர் காலில் விழுந்து, மன்னரே, உங்களை காப்பாற்றுவோம் என்று சபதமிட்டனர். ஆனால் அவரது உடல் நாளுக்கு நாள் பலவீனமடைந்தது. மரணத்தின் நிழல் அவரை நெருங்கும்போது அவர் தான் வென்றதாக நினைத்த உலகமானது ஒரு மெல்லிய காகிதத்தைப் போல பயனற்று போனதை உணர்ந்தார். அவரது புகழும் செல்வமும் அவருடைய உயிரை தக்க வைக்க ஒரு துளி அளவும் உதவவில்லை. மரணம் நெருங்கும்போது அலெக்சாண்டர் தன்னுடைய தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்து தன் கடைசி விருப்பங்களை நிறைவேற்ற சொன்னார். மரணத்தின் முன் வீழும் வல்லமை, எனது இறுதி ஊர்வலத்தை எனது சாம்ராஜ்யத்தில் இருக்கும் மிகச்சிறந்த மருத்துவர்கள் மட்டுமே சுமந்து செல்ல வேண்டும். வேறு யாரும் என் சவப்பெட்டியின் அருகில் வரக்கூடாது. மாவீரனின் சவப்பெட்டியை மருத்துவர்களா சுமந்து செல்வது? இது எந்த மரபு? அவர் பலவீனமான குரலில் பார்க்கட்டும், மரணத்தின் முன் மிகச்சிறந்த மருத்துவர்கள் கூட தோற்றுப்போகிறார்கள் என்பதை உலக மக்கள் உணர வேண்டும். மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் உயிரை தரும் சக்தி அவர்களுக்கு இல்லை. மனிதனின் வாழ்க்கை தீர்மானம் நம்மை படைத்த அந்த சக்தியிடம் மட்டுமே உள்ளது. ஜாக், மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இயற்கையின் சக்தியை மாற்ற முடியாது. உண்மையான ஞானம் என்பது நம்முடைய எல்லைகளை புரிந்து கொண்டு பணிவுடனும் நன்றியுடனும் வாழ்வதே. நான் என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த அனைத்து தங்க நாணயங்கள், நகைகள், விலைமதிப்புடைய பொக்கிஷங்கள் அனைத்தையும் எனது கல்லறைக்குச் செல்லும் வழியில் சிதறடிக்க வேண்டும். மன்னரே, இவை பல சாம்ராஜ்யங்களின் பொக்கிஷம். அவற்றை ஏன் வீணடிக்க வேண்டும்? அலெக்சாண்டர் லேசாக புன்னகைத்தார். உலகம் பார்க்கட்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை செல்வத்தை சேகரிப்பதில் செலவழித்தேன். ஆனால் இன்று என்னுடன் ஒரு நாணயம் கூட வருவதில்லை. எல்லாமே இங்கேதான் இருக்கப் போகிறது. நான் வெறுங்கையோடு புறப்படுகிறேன். ஜாக், செல்வம் என்பது உன்னுடைய கையில் இருந்தால் ஒரு வரம். அது உனக்கு பல நல்ல காரியங்களை செய்ய உதவும். ஆனால் அது உன்னுடைய இதயத்தை கைப்பற்றினால் நீ அதனுடைய அடிமையாகி விடுவாய். உன் இதயம் எப்போதும் போதும் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியாளனும் வெறுங்கையே. நீங்கள் என் சவப்பெட்டியை சுமந்து செல்லும்போது என் இரு கைகளும் சவப்பெட்டிக்கு வெளியே தொங்கவிடப்பட வேண்டும். இது ஒரு விசித்திரமான மற்றும் இழிவான ஆசை போல தோன்றியது. இறுதி மூச்சை இழுத்தவாறே அவர் உலகம் தெரிந்து கொள்ளட்டும், பாதி உலகை கைப்பற்றி அலெக்சாண்டர் கூட வெறும் 2 காலி கைகளோடுதான் இந்த உலகத்தை விட்டு போகிறான். அவன் புறப்படும்போது அவனிடம் எதுவும் இல்லை. வெற்றி என்பது இங்கே நிரந்தரமல்ல. சார் மேத்யூ பேசி முடித்ததும் அமைதி நிலவியது. ஜாக்கின் மனதில் ஒரு இடி விழுந்தது போல உணர்ந்தான். தன்னுடைய பேராசையின் உண்மையான முகம் அவனுக்கு தெளிவாகத் தெரிந்தது. அவனுடைய முகம் வியர்வையால் நனைந்தது.
சார் மேத்யூ அவனை பாசத்துடன் பார்த்தார். மகனே, பேராசை என்பது எப்போதும் தீராத பசி. உண்மையான வெற்றி என்பது நீ எவ்வளவு சேர்த்தாய் என்பதில் அல்ல, நீ எவ்வளவு அன்பை கொடுத்தாய், எவ்வளவு நன்றி உணர்வோடு இருந்தாய், மற்றவர்களின் இதயத்தில் நீ என்ன விதமான விதைகளை விதைத்தாய் என்பதில்தான் இருக்கிறது. நீ வெறுங்கையோடு வந்தாய், வெறுங்கையோடு போவாய். ஆனால் உன் நல்ல செயல்கள் மட்டுமே உன்னுடன் வரும். கண்ணீருடன் ஜாக் ஞானியின் பாதங்களைத் தொட்டு, ஐயா, இன்று நான் உண்மையிலே வெற்றி என்றால் என்ன என்று புரிந்து கொண்டேன். உண்மையான வெற்றி என்பது நிலங்களை கைப்பற்றுவதல்ல, இதயங்களை ஆழ்வதுதான். மற்றவர்களுக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று உணர்ச்சி பொங்க கூறினார். வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் செல்வத்தை சேரிப்பதல்ல, நல்ல குணத்தையும் மனிதநேயத்தையும் அன்பையும் சேர்ப்பதுதான். நீங்கள் இந்த உலகில் விதைக்கும் நன்மை என்ற விதைதான் உங்களை பற்றிய நிலையான நினைவாக நிலைத்து நிற்கும். உங்கள் பாத்திரம்தான் உங்கள் புதையல். நீங்கள் சிதறடிக்கும் ஒளிதான் உங்கள் அழியாத செல்வம். அலெக்சாண்டர் கடைசியாக சொன்ன அந்த 3 விஷயங்கள் நீங்கள் எப்போதும் எதிர்பார்க்காத ஒன்று. உலகத்திலேயே மிக முக்கியமான இந்த ரகசியத்தை இப்போதே அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்துங்கள். உங்கள் பணக்கார கனவை இந்த வீடியோ உடைக்கும். இந்த கதை உங்கள் கண்ணை திறந்ததா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிய இந்த ஞானத்தை மற்றவர்களும் அறிய இதை இப்போது லைக் செய்யுங்கள். நீங்கள் லைக் செய்தால் மட்டுமே இந்த வீடியோ இன்னும் 1000 பேருக்கு போய் சேரும். பேராசையின் நஞ்சிலிருந்து உங்கள் நண்பர்கள் மீண்டு வர இப்போதே ஷேர் செய்யுங்கள். பேராசை ஒரு சாபம் என்று கமெண்டில் டைப் செய்து நீங்கள் உணர்ந்த மிகப்பெரிய பாடம் என்ன என்று சொல்லுங்கள். வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை அறிந்து கொண்டதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.